அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சேலம் சுஜாஸ் கிச்சன். இன்றைக்கி ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்கிற கொய்யா சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நல்ல டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு. பட் நல்ல காயாகவும் எடுக்காமல் ரொம்ப பழுத்தும் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு செங்காயாக இருக்கிற மாதிரி ஹாஃப் ராவாக இருக்கிற மாதிரி எடுங்க. அப்போ டேஸ்ட் கொஞ்சம் ஒரு துவர்ப்பாக இல்லாமல் நல்லா இருந்துச்சு. சும்மா ரொம்ப நம்ம பழுத்தும் இருக்க முடியாது, அதே மாதிரி ரொம்ப காயாக இருந்தாலும் ரொம்ப துவர்ப்பு சுவை கொடுக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்த்துறேன் அப்படின்னு சொல்லி போடும்போது நான் சொல்கிறேன். ஒரு கொய்யாக்காய் எடுத்திருந்தேன், கட் பண்ணி வச்சுருந்தேன், வாஷ் பண்ணிவிட்டு. கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன், உடைச்ச உளுத்தம் பருப்பு 1 டீஸ்பூன். அடுப்பு மீடியமில் வச்சு பருப்பு நல்லா கலர் மாறுற வரைக்கும், செவக்கிற வரைக்கும் வறுத்துக்கலாம். சீரகம் 1/2 டீஸ்பூன். இது இட்லி தோசை ரெண்டுக்குமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. பட் சூப்பராக இருக்குதுன்னு சொல்ல மாட்டேன், நல்லா இருந்துச்சு. 1/2 வரமிளகாய், கறிவேப்பிலை ஒரு 2 இருக்கு, சின்ன வெங்காயம் ஒரு 10லேருந்து 15 வரைக்கும் ஹாஃபாக கட் பண்ணி அதில் போட்டு நல்லா வதக்கிடலாம். கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகணும். அந்த நேரத்தில் நல்லா கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா ஒரு கொய்யாக்காய் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணி அது இதோடு சேர்த்திருக்கேன். ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் 5 நிமிஷம் வரைக்கும் வதக்கிட்டு, ரொம்ப வதக்க வேண்டியதில்லை. ஏன்னா நம்ம நல்லா வதக்க அந்த கொசன்னு போயிடும். கொஞ்சம் பழமாக இருக்கிறது, லைட்டாக பழமாக இருக்கிறதுனால லைட்டாக கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுட்டு உப்பும் புளியும் போட்டு ஆஃப் பண்ணிடலாம். உப்பு ஒரு 1/4 டீஸ்பூன் போதும், கல் உப்பு. ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளியிலேருந்து அதில் பாதி, சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு இருக்கும்ல, அதில் பாதி அளவு புளி எடுத்திருக்கேன். இப்போ நல்லா ஆறுனதுக்கப்புறமா மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதுக்கு ஒரு சின்ன தாளிப்பு கொடுத்துடலாம். 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய், கடுகு, உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு 1/4 டீஸ்பூன் போட்டிருக்கேன். கூடவே கொஞ்சமாக சீரகம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு. நல்லா கலர்லாம் சேஞ்ச் ஆகி பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஒரு வரமிளகாய், கொஞ்சமாக பெருங்காயத்தூள், கறிவேப்பிலை. வரமிளகாய் மறுபடியும் எதுக்கு சேர்த்துனேன் அப்படின்னா, அந்த காரம் பத்தலை. பழமாக இருக்கிறதுனால அந்த ஒரு ஃப்ரூட் சட்னி மாதிரி தானே இது, அதனால் அந்த காரம் எனக்கு பத்தலை. அதுவும் இல்லாமல் அந்த டேஸ்ட்டுமே கொஞ்சம் இனிப்பு கலந்த ஒரு சுவையாக இருந்துச்சு, துவர்ப்பு சுவையாக. அதனால் இதுக்கு நான் 100% ஓகே சொல்ல மாட்டேன். பட் ஒரு 80% ஓகே, நல்லா தான் இருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு வித்தியாசமான சட்னி, கொய்யாக்காய் சட்னி. ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். இதுக்கு தேங்காயெலாம் நான் போடல, சிம்பிளாக இது மாதிரி தான் செஞ்சேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வரும். தேங்க்யூ.